குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, திருப்பதி போகிறோங்க. திருப்பதி போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி புக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்கிங்லாம் பண்ணல. இது வந்து ஃப்ரீ தரிசனம் தான் போக போகிறோம், அதாவது தர்ம தரிசனம். ஸோ அங்கே போய் தான் வந்து கீழேயே, அதாவது திருப்பதிலேயே வந்து டிக்கெட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் மேலே ஏற போகிறோம். அப்படி டிக்கெட் கிடைக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து தர்ம தரிசனம் தான் போக போகிறோம். ஸோ என் கூடயே டிஜிட்டலாக இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். என்ன திடீர்னு திருப்பதி போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் 2021-22 வந்து 1 இயர் ஃபுல்லாக போயிருக்கேங்க. 1 இயர் வந்து ஃபுல்லாக போயிருக்கேன், எவ்ரி மந்த்து. சிலது வந்து 300 rupees புக் பண்ணி போயிருக்கேன், சிலது வந்து இது தர்ம தரிசனம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த இயரும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ இது வந்து செப்டம்பர் 2025, நெக்ஸ்ட்டு 2025 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து போக போகிறேன். 12 months எவ்ரி மந்த்து போக போகிறேன். கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒருத்தர் பாலாஜின்னு நம்ம கூட நிறைய ட்ராவல் பண்ணுவார், அவரும் வராரு. ஸோ இதுதான் மக்களே பிளானு. நேராக வந்து இப்போது வந்து ஈவினிங் வந்து மணி 5 ஆகுது. அவங்க அந்த வேலை இருக்காங்க, நாங்கள் அப்படியே கிளம்பி திருப்பதி போக போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காட்டு மக்களே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி திருமிழிசை தாண்டி நேராக திருவள்ளூர்கிட்ட. ஸோ அப்படியே போவோம். யார் கூட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோவில், பாலாஜி சார் வந்திருக்காரு. அண்டு பின்னாடி முன்னாடி வாயா ரமேஷ் வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியும், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டே சொல்லலாம். நாங்கள் ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த 2000 இருக்குமா, 2020லலாம் வந்து இயர்லி ஒன்ஸு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே கோயிலுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைமு திருப்பதிக்கு இந்த வருஷத்தில். நெக்ஸ்ட்டு 2026 ஆகஸ்ட் என் பண்ணுவோம். அதை போயிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த 12th வந்து மொட்டை அடிச்சிருவோம். ஸோ வாங்க திருப்பதி போவோம், போய் சாமியை பார்ப்போம். ஆந்திரா பார்டர் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அப்படியே போவோம் கோயிலுக்கு. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆகுது மக்களே. திருவள்ளூரில் செம்ம டிராஃபிக்கு. இப்போ நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். நடுவில் எங்கேயாவது டிஃபன் கடை இருந்தால் நிறுத்துவோம். நிறுத்தும் போது உங்களுக்கு காட்டுறேன். நந்தி சர்க்கிள் ஏறலாமா? அங்கே போயிடுமாடா அது? ஆமாம். என்ன பண்ணலாம்? கீழே போய்டு, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். டிக்கெட் போடணும்டா. அதான் சாப்பிட்டு வந்து கூட யூட்டன் வச்சுன்னு கூட இங்கே ஏறலாம். இங்கே தானே இருக்குது யூட்டன். ஏய், நந்தி சர்க்கிள்லாம் அங்கே மச்சான், அலிபெரி அங்கே போயிடுமா? ஆமாம், சாப்பிடலாங்க. டிக்கெட் போடணும்டா கீழே. சரி போட்டு வந்துடலாமா? போட்டு ஏன் இங்கே வராது, நம்ம அப்படியே போகலாம். சரி, அதுதான் சொன்னேன். எதாவது பேச போறீங்க மக்களே. திருப்பதி உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நேராக போயிட்டு டிக்கெட் போடணும் கீழே. கீழே இந்த டைமில் டிக்கெட் தரானான்னு தெரியல, போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே, காரை இங்கே பார்க் பண்ணிட்டோம். இது எங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா, ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இதுதான் வந்து இது டிக்கெட் கொடுக்குற இடம்.
ஸோ காலியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். சரி, நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இந்த இடம் பேர் என்னது? சீனிவாசபுரமா? என்னவோ பேர் சொன்னாங்க. சீனிவாச, ஆமாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட். இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டிக்கெட்டு வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 ஹவர்ஸில் வந்து சாமி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். டேரெக்டாக மேலே போனீங்கன்னா 12 ஹவர்ஸ் இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக க்யூ மக்களே, இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி காலியாக இருக்குது. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி செப்டம்பர் மந்த்து. நீ பாருங்க, ஸ்லாட்ஸு 8300 டிக்கெட் இருக்குங்க டோட்டலாக. இதுதான் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல டிக்கெட் எடுத்துட்டேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock, 9ஆம் தேதி 9 o'clock. டிக்கெட் வந்து எப்போ கிடச்சிதுன்னா 10ஆம் தேதி மதியானம் 1 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம மேலே போய் ரூம் போட முடிஞ்சால் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடியே போயிடலான்னு நினைக்கிறேன் உள்ளே. சரி, எப்படின்னு ட்ரை பண்ணுவோம். மேலே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ முதல்ல சாப்பிட்ணும். டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக திருமலை ஏற வேண்டியது தான். வீடியோ எடுக்கக்கூடாது போல். நான் கிட்ட வரைக்கும் வீடியோ எடுத்தேன்னா அவர் வாங்கி டெலிட் பண்ணிட்டாரு. நம்ம ரிகவர் போட்டு எடுத்தாச்சு, அவ்வளோதான் மேட்ரு. இது எல்லாமே நம்ம பண்ணுறது தாங்க. யூடியூபர்ஸ் வந்து உள்ளே ரெகுலர் பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ சாமியை பார்ப்போம் நாளைக்கு. ஓகே மக்கே, கட் பண்ணிக்கிறேன். வெளியே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். எதிரில் தெரியுதுங்களா, கீழ் திருப்பதியோட கோயில். இது சூப்பராக லைட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஏய், இது ஒன்வே வாருண்ணா, இப்படி வரானுங்க டாயின்னு படி மேப் பாடுறா. தெரியாது உங்களுக்கு, எடுத்துட்டு இப்போ ஹோட்டலுக்கு போலியா? நோ என்ட்ரிடா டேய், ஊசேர்மே மேப் போடுறா டேய். போகிறேன்டா மக்களே, இவனுங்களை வச்சுன்னு என்னால் தாங்க முடியல. ஆமாம் மக்களே, நாங்கள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எப்படா போனோம் டேய் சொல்கிறேன். நேரம் தான் லெஃப்ட் போகுது, ரைட்டு போகுது. லெஃப்ட் போய் இந்த ரோடு. ஆமாம்மா, இந்த ரோடா? ஓகே, இந்த லெஃப்டாடா? இந்த லெஃப்ட் தான். இந்த லெஃப்ட் போய் ரைட்டு போகணும். இங்கே பாரு, ஆட்டோக்காரன் எங்கே நிற்கிறான்? நடு ரோட்டில் நிற்கிறானுங்கடா. அதெல்லாம் கேட்க முடியாது. அங்கே போய் மூக்கு பற்றி வருது. ஆட்டோக்காரர்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. மிஸ்டர் ரமேஷ், வாய் முடுங்க. ரைட்டு போனால் இதுடா, ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாமா? அப்படி அடிப்பிரி போகலாம். முதல்ல வா, அந்த ரோடு போயிட்டாலே காலியாக இருக்கும்டா. சரி, பேச்சை கட்டு இதில் வந்துட்டேன். சரி, லெஃப்ட் போகணும். லெஃப்ட் கூட போகணும். லெஃப்ட் போனால் நம்ம வந்த ரோடு. அப்படியா? உனக்கு ஓகேவா? எதுக்குடா சுத்த விட்ற? சுத்த விடுறதுன்னா இருக்கு. லெஃப்ட் போனால் நம்ம வந்தோம்ல. ஓகே, அது ஓகே. அதுதான், அப்படியே போய்டு. பொண்ணி இருந்தாரு உள்ள கை விட்டு எடுக்கிறாரு. நடு ரோட்ல நடக்கிறான். இடிக்கின்ற நவுந்தாதான்டா. தெரியுமா ரூட்டு? இனிமேல் தெரியும். இதோட இந்த ரோட் தான் நம்ம உள்ள போறோம். அதுதான் ஒழுங்கா இப்படியே வந்திருக்கலாமா லெஃப்ட் வச்சு. மக்களே, பாலாஜிக்கு வழி தெரியல, ஆனா எங்க கையில தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கிறான். இதுக்கே 2-3 வாட்டி ரவுண்ட் அடிக்க வச்சிட்டாங்க. அவன் என்ன போலான்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு போலாம் நாங்க வரோம் நினைச்சுன்னு இருக்கிறான். ஆனா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்க வேற ஒருத்தர் தயவுல வந்துன்னுக்குறோன்னு. மிஸ்டர் ரமேஷ், செட்டப் பண்ணிட்டீங்களா? சட்டை போடணுமா? பாலாஜி
லட்சுமி நாராயண பவன். பேர் தான் பாலாஜி, நீங்க ஒன்றும் திருப்பதியில இருக்கிற பாலாஜின்னு நினச்சிட்டு பண்ணுகாதீங்க. எல்லாமே யாம்தான். பழைய திருப்பதி பஸ்ஸு. நடுவில் எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருக்காரு திருப்பதியில். தெலுங்குக்காரரு அவர் குஜராத்துக்காரு. குஜராத்தி. குஜராத்தி. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கலாம் பஸ் ஸ்டாண்டு. மக்களே ஒரு பெரிய இது என்னன்னா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துடாதீங்க, பார்க்க முடியாது. வீக் டேஸில் ஒரு நாள் லீவ் போட்டு கூட வாங்க, ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். ஆனால் இதுக்கே வந்து எங்களுக்கு மறுநாள் 1 மணிக்கு கொடுத்துருக்கான் டிக்கெட்டு. மத்தியானம். அதாவது இப்போ வந்து மணி 9:30 ஆகுது. காலையில் 9:30, 12 மணி நேரம், 10, 11, 12, 12, 13, 14, 15, 16 மணி நேரம் இருக்குதுங்க. இன்னும் மேலே போய் அந்த 50 ரூபா ரூம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ரூம் இருந்தா போட்டு சூப்பராக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி ரூம் இல்லைனா கார்லேயே தூங்க வேண்டியது தான். மேலே போனால் தான் தெரியும் இப்போ அந்த ஒரு 50 ரூபா ரூம் தராங்களான்ட்டு. பார்ப்போம் போய். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுங்க, ரொம்ப பசிக்குது. ஐயோ ஃபோன் பேசிக்கினே போதுங்க. நம்ம சென்னையே ரொம்ப பரவாயில்ல, இங்கே ரொம்ப மோசமாக இருக்கானுங்க. ஆட்டோக்காரனுங்க நடு ரோட்லேயே நிற்கிறானுங்க. இந்த ஆட்டோக்காரனுங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தப்பா பேசாதீங்க. ஆட்டோக்காரன் கேட்டால் பின்னாடி ஒருத்தர் ஆட்டோக்காரனுங்க இல்லைன்னா ஊரே இல்லைன்றாரு. அவன் ஒரு 3 ஆட்டோ வச்சுருக்காங்க சொந்தமாக, அதனால தான் அப்படி பேசுகிறான். ஒரு நிமிஷம் பாருங்க. இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஓகே மக்களே, கிட்ட நான் அலிபேரி கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஓவர் பிரிட்ஜை போட்டு வச்சுருக்காங்க. நேராக நீங்கள் அந்த திருப்பதி அவுட்டரில் ஏறினீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை அலிபேரியில் வந்து கீழே இருக்க சூப்பராக இருக்குங்க. எப்படி டிராஃபிக்கே இல்லாமல் வந்துடலாம். மலையிலே லைட் இருக்குது, ஆனால் உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஃபோக்கஸ் லைட் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த நேராக வந்து இங்கே இறக்கிட்டு பாருங்கள். நீங்கள் இதை தாண்டி வரணுன்னாலே கீழே வந்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்லேயும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் மச்சான். வண்டர்ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். என்னதான் இது கோயில் வந்து இதுவாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறதுனாலும் சூப்பராக உங்களுக்கு அந்த என்ன சொல்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் நல்லா கவர்மெண்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறது. இந்த மாதிரி குறுக்கில் வரானுங்க, அதுதான் ஒரு பேஜாராக இருக்குது. அதே மாதிரி மேலே திருமலாலையும் சொல்கிறேன், செம்ம க்ளீனாக இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி வரவங்களுக்கு. கோடவுனில் ஃபுட்டு. ஆமாம், ஃபுட்டு. அதாவது நீங்கள் போய் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு பால் தருவான், 3 வேளையும் ஃபுட்டு தருவான். எதனா ஒன்று சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ்லாம் தர மாட்டாங்களா, உப்மா தருவான். நான் சாப்பிட்ருக்கேன் உப்மா தருவாங்க. அது மாதிரி நிறைய கொடுப்பான். பால்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, செம்ம திக்காக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இவங்களோட ஓன் கவு வச்சுருக்கானுங்க அந்த மாதிரி. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுவானுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அந்த நந்தி சர்க்கிளுக்கு வந்தாச்சு. இதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக அலிப்பிரி, ரைட்டில் வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஆமாம், அது என்னவோ கபில தீர்த்தமோ என்னவோ சொல்லுவாங்க. இப்போது தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் டிசம்பர்லலாம் வந்தீங்கன்னா மழை பெஞ்சு செம்ம ஃபால்ஸ் வந்தீங்கன்னா செம்ம ஃபாகாக இருக்கும் இந்த இடம். ஏரியாவே வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் வந்தே 1 வருஷம் ஆகுது. சும்மா சூப்பராக கடையெல்லாம் திறந்து சூப்பராகிடுச்சு. இவ்வளோ ஹோட்டல் போச்சு சாப்பிட்லையான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கையேந்தி பவனை தேடிட்டு இருக்கோம். அதுதான் ரியல் டேஸ்ட்டு. ஆமாம். ரமேஷ், உங்களோட கருத்து? அவர் நல்லா தூங்குறாரு, அவர் எங்கே கருத்து சொல்ல போகிறாரு? வரும்போது சாஞ்சாருங்க. போரூரில் கிளம்பும்போது சாஞ்சாரு, உள்ள இன்னும் ஏந்துக்கல. சவுண்ட் இப்போ தான் விட்றாரு, நானும் உள்ளே இருக்கிறேன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ட்ரிப்புக்கு ஒரு வேணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இல்லைன்னா டைம் போகாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வர போகிறோம். டைம் மட்டும் அதான் டேட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆனால் வீக் டேஸில் தான் வருவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம
ஒரு வருஷம் ஃபுல்லாக வரதை பற்றி. உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதில்? நம்ம தான் ஆல்ரெடி வந்திருக்கோமே. இல்லை அவங்கள அவர் வருவார், அப்போ கூட்டாமல் வருவார் அவர். வியூவர்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் வந்து திருப்பதி போகிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. என்னென்னா சாமி பார்க்க முடியாது, ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு. நிறைய ட்ரிக்ஸ் இருக்குங்க அதுக்கு. டைம் தான், நீங்கள் எந்த டைமில் திருப்பதி உள்ள வந்து டிக்கெட் போடுறீங்கிறது தான் நிறைய. ஆக்சுவலாக மேலேயே நம்ம டேரெக்டாக ஏறிட்டு அந்த தர்ம தரிசனம் போகலாம். ஆனால் அதோட இது கம்மி டைமிங்கு. நீங்கள் கொஞ்சம் வெளியிலையும் இருக்கலாம். அந்த உள்ளே போய் அந்த இதில் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காராமல் போகிறது வந்து இதுதான் பெஸ்ட்டு. இதில் கூட்டமாக இருந்தால் நீங்கள் நேராக மேலே போய் இல்லை, அதாவது அந்த தர்ம தரிசனம் லைனில் நிற்கலாம். அது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஒரு 12 hours ஆக்கிடுவாங்க. ஆனால் பை லக்கு, உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நைட்டுக்குள்ளேயே சாமி பார்த்துடலாம். இல்லை வச்சா கண்டிப்பாக நாங்கள் நிறைய. ஆமாம், அதாவது இந்த நட மூடுறாங்க பார்த்தீங்களா, 12 மணிக்கு 1 மணிக்கு நட மூடுவாங்க. அந்த டைம்லேயே வந்து நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா சில நேரத்தில் திறந்து விட்ருவான். நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு 2-3 மணிக்கெலாம் வெளியே வந்துடலாம். சென்னைக்கு நீங்கள் விடிய காத்தாலே வந்துடலாம். நாங்கள் நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, இன்றைக்கி எதுக்கும் ஒரு வாட்டி கீழே பார்க்கலான்னு போனதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போது இது போட்டிருக்கோம். ஸோ இதுவும் ஓகே தான், மேலே ஜாலியாக இருக்குங்க. போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம் போய் சாமியை. அண்ட் இந்த டிக்கெட்டுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீ. எக்ஸ்ட்ரா லட்டு நம்ம வாங்கிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் போயிட்டு. 50 rupees. ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சிங்க லாஸ்ட் டைம் வந்தது. அதனால் ரொம்ப இதுவானதுனால மறந்துடுச்சு. ஏரியாவே மாறிட்டு இருக்கு 1 yearல. நிறைய ஷாப்புங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்டுலலாம் ஷாப்பே இருக்காது. இங்கே ஃபுல்லாக வண்டி நிற்கும். இது வந்து 12 மணி வரைக்கும் தான் அலோடு. மணி இப்போ 9 தான் ஆகுது. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வைல்ட் லைஃப் வந்து அந்த உள்ளே சுற்றுறதுனால. ஸோ அதெல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போவோம். இன்னும் மேலே போயிடலான்றியா? சரிண்ணா, சாப்பாடு தானே, வாடா மேலே நல்லா தாண்டா இருக்கும். சூப்பர் கடைக்கு கூட்டு போகிறான் வா. மக்களே, இதுதான் செக் பாயிண்ட்டு. கார்லாம் இங்கே தான் செக் பண்ணுவாங்க. காரு, பஸ்ஸு, நீங்கள் பைக் கூட எடுத்துகிட்டு போகலாம் மேலே. ஸோ இதெல்லாம் செக்கிங் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. A few moments later. மக்களே, செக்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மேலே ஏற போகிறோம். ஸோ எல்லாம் ஓவர். கூட்டம் கம்மி தாங்க. கூட்டம் வந்து பரவாயில்லையா இருக்குது. எதுவும் இல்லை கூட்டம் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கே மறுநாள் 1 மணிக்கு கொடுத்துருக்கானுங்க. அப்படியே போவோம் வாங்க. மக்களே, ஏற ஆரம்பிக்க போகிறோம். சும்மா இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்தோம். ஸோ இதுதான் வந்து மலைக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. காட்டுறாருங்க. வீடியோ எடுக்கவே பயமாக இருக்குது மக்களே. யாரை பார்த்தாலும் கேமராவை பிடிங்கி டெலீட் பண்ணி விட்டுறானுங்க. ஸோ அங்கே உள்ள பிள்ளையார் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற பிள்ளையார். எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இது காலையில் வந்தோன்னா அந்த வியூலாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம முன்னாடியே ஒரு மலை ஒன்று இருக்கும் சூப்பராக. அது நம்ம இருட்டில் இப்போ தெரியல. பஸ்ஸு போகுது பாருங்கள். ரொம்ப கம்மிங்க கூட்டமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், எதுக்கு வந்து அவ்வளோ டைம் கொடுத்தானுங்கன்னு தெரில. நாளைக்கு 1 மணிக்குங்க மத்தியானம் அது வரைக்கும் இருக்கணும். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே சாமியை பார்த்துருவோம், கிளம்பி போயிடலான்ட்டு. ஒரு 10 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகி பார்ப்போம் என்ன சொல்கிறானுங்கன்ட்டு. மேலே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஆரம்பிச்சுதுரா எனக்கு. பாருங்கள் மக்களே, என்ன டார்க்காக இருக்குது பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணி காட்டுங்க. ஆஃப் பண்ணுறா. அது செவத்துல போய் முட்டும் போது தெரியும். சிறுத்தை ஒன்று ஓடுது பாருங்க. நகைச்சுவை. சிறுத்தை இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி
இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் திருப்பதி சிட்டியே பார்க்கலாம். பட் நைட்டில் இருந்ததுனால சரியாக இருக்காங்க. ஐ திங்க் பெட்டர். மேலே இன்னும் கொஞ்சம் கையில் போனால் தெரியும். நைட்டில் போகலாம். ஐபி மாட்டிக்க போறாரு. பண்ணிக்கலாம். A few moments later. மக்களே மேலே வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் நிற்கிதுங்க. கூட்டமானு தெரியல. ரூம் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். அப்படி ரூம் கிடைக்கலன்னா காரில் தான் ஸ்டே. எப்போவுமே வந்து இப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் இருக்கும். ஊறப்பட்ட கார் நிற்கிது இப்போ. ஸோ நம்ம போயிட்டு ரூம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த 50 rupees 100 rupees ரூம்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதான் போயிட்டு ஸோ இங்கெல்லாமே காலியாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ வண்டி நிற்கிது. நாங்கள் நேராக வந்தோன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து இதில் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு போய் ரூம் தேடுவோம். ரூம் வந்து என்ன ப்ரொசீஜர்னால் ஆதார் கார்டு வேணும். ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துமே கொடுத்து 100 rupees பே பண்ணோன்னா க்யூ படி வந்து அதுக்கப்புறம் ரூம் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொசீஜரு. பார்ப்போம். மக்களே இதுதான் சிஆர்ஓ ஆஃபீஸு. இங்கே தான் வந்து 100 rupees இருக்குது ரூம் தருவாங்க. இப்போ வந்து கவுண்டர் க்ளோஸ் தான். இதோட நாளைக்கு மார்னிங் 5 o'clock தான் லைனில் நிற்கணுமா. ஸோ இனிமேல் நம்ம போயிட்டு காரில் தான் தூங்க போகிறோம். சாப்பிட்ணும். முதல்ல ரொம்ப பசிக்குதுங்க. ரூம் கிடைக்குதான்னு வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டோம். போய் சாப்பிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்ட்டு. சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்துடலாம். ரோட் கடை கையேந்தி பவன். ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம் மக்களே. ஃப்ரைட் ரைஸு சார் வந்து மசால் தோசை, இட்லி ரெடி சொல்லு. వేడి వేడి ఇడ్లీ బాగుంటుంది. இவன் தெலுங்கு, நான் தமிழ், இவன் மலையாளம். 3 ஸ்டேட்டும் சாம்பார் குருமா. ஓகே மக்களே, சாப்பிட்டு மீட் பண்ணுறாங்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து மணி வந்து அப்போது வந்து ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சரி வண்டியிலேயே வந்து தூங்கிடலாம் அப்படின்ட்டு நேராக கிளம்பி இதுக்கு போயிட்டோம். நாங்கள் எப்போவுமே வந்து எங்கே பார்க் பண்ணுவோன்னா காரை மியூசியம் பார்க்கிங்னு இருக்குங்க. அதாவது கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து அந்த பார்க்கிங் இருக்குது. அங்கே தான் வந்து காரை வந்து எப்போவுமே பார்க் பண்ணுவோம். ஏன்னா வந்து சாமியை பார்த்துட்டோன்னா பின்னாடி அப்படி லட்டு வந்து வாங்கிட்டு நேராக வந்து பேக் சைடில் வந்திங்கன்னா அந்த மியூசியம் பார்க்கிங் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸே ஒரு 5 minutesலேயே வந்து வந்துடலாம் அங்கே. ஸோ அங்கே தான் வந்து காரை பார்க் பண்ணுவோம். அதனால் அங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருந்தோம். நானும் பாலாஜி என்ன பண்ணோம், கொஞ்சம் வந்து வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு வெளியே வந்தோம். வெளியே வந்திங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து தான் அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் எதுக்குன்னா, நம்ம ஃப்ரீ டிக்கெட்டில் உள்ளே போனீங்கன்னா அங்கே தான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே தான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். வெயிட் பண்ண வைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்கும். சரி, அது இந்த மேலே போயிட்டு இந்த தர்ம தரிசனம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறது தான் அங்கே போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க யாரும் இல்லை. ஒரு போலீஸ் உமன் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டதில் வந்து நீங்கள் என்ன டிக்கெட்னு கேட்டாங்க. ஸோ டிக்கெட் வந்து எங்களது வந்து SST சர்வ தரிசனம். சொன்னதுக்கு நாளைக்கு நைட்டு தாங்க, நாளைக்கு மத்தியானம், அதாவது 1:30 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து இது இருந்தது ஸ்லாட்டு அப்படின்னதுக்கு, நீங்கள் வந்து இப்போயே ட்ரை பண்ணுங்கள். இப்போது நைட்டு வந்து அப்போது நாங்கள் அவங்க அந்த போலீஸ்கிட்ட பேசும்போது மணி 12:30 இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, 1:30க்கு வந்து ஏடிசி இப்போ என்ட்ரன்ஸுன்னு ஒன்று இருக்குது.
அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே வந்து லைன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது உள்ளே போகிறதுக்கு. என்னோட என்ட்ரன்ஸே அதுதான், அந்த எஸ்எஸ்டி லைனோட என்ட்ரன்ஸே அதுதான். அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து போகலாம், டைம்லாம் ஒன்றும் பார்த்துக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட டிக்கெட் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் 1 ஹவர் இருந்தது, நாங்கள் ஒரு 1/2 ஹவரில் ரெடி ஆகிட்டு கிளம்பி நேராக அந்த என்ட்ரன்ஸுக்கு போயிட்டோம். கரெக்டாக 1:30க்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. டிக்கெட்டை பார்த்தாங்க, டைமிங்லாம் ஒன்றும் அவங்க கண்டுக்கல. நேராக வந்து உள்ளே போயிட்டோம். கரெக்டாக நாங்கள் உள்ளே போகும்போது மணி 2 மணி, 1:30க்கு ஓப்பன் பண்ணாங்க, அப்படியே போகும்போது மணி 2. ஸோ நாங்கள் சாமி பார்த்த டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 3:45லேருந்து 4க்குள்ளே இருக்கும். ஸோ சாமி பார்த்துட்டு நேராக லட்டு வாங்கிக்கின்னு வெளியே வந்து தான் உங்கள்கிட்ட வந்து நான் பேசியிருப்பேன். அது வந்து நெக்ஸ்ட்டு வரும், கண்டினியூஸாக பாருங்கள். அதே மாதிரி நான் டிக்கெட்டு கீழே திருப்பதியில் வந்து டிக்கெட் வாங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸு. அது கரெக்டாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. அப்போ வந்து எனக்கு பேர் தெரியல, விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் அது பேர். கீழே வந்து 3 இடத்துல தராங்க. விஷ்ணு நிவாசம் ஒன்று, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு பில்டிங் இருக்குங்க, அது வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு. இன்னொன்று வந்து அலிப்பிரியில் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ். 3த்துலேயுமே வந்து டிக்கெட் தராங்க. சாயந்தரம் வந்து ஒரு 2 மணிலேருந்து டிக்கெட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து வேரி ஆகுது ஒரு நாள். ஆனால் மதியானத்துக்கு மேலே தான் தராங்க, ஒரு 2 மணி 4 மணிக்கெலாம் தான் தராங்க. ஸோ இதுதான் வந்து அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை, டக்குன்னு கிளம்பி போயிட்டோமா, அந்த இதில் வந்து நான் வீடியோ எடுக்கலை. அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கோசம் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். 2 hours later. மக்களே, மணி வந்து இப்போது 4:30 ஆகுது. இருங்க, கொஞ்சம் வெளிச்சத்தில் போயிடுறேன். ஸோ டைம் வந்து இப்போது 4:30 ஆகுது. நாங்கள் போன லைன் இதுதாங்க. சாமியை பார்த்தாச்சு, அண்ட் லட்டும் வாங்கியாச்சு. பாருங்க மக்களே, லட்டு வாங்கியாச்சு அண்டு சாமியும் பார்த்தாச்சு. கரெக்டாக வந்து 1:30 மணிக்கு வந்து உள்ளே போனோம். எங்களுக்கு ஆக்சுவலாக தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 1:30 மணிக்கு. நாங்கள் வந்து காலையில் ஒரு 1:30 மணிக்கே சும்மா உள்ளே போய் பார்த்தோம், விட்டுட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் வந்து சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு வெளியிலே வந்துட்டோம். மணி வந்து இப்போது 4:30 மணி ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக உள்ளே போய் ஃப்ரீ தரிசனத்தில் 3 மணி நேரத்தில் வந்து சாமியை பார்த்துட்டோம். வாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கோவிலில் காட்டுறேன், பார்ப்போம் அங்கே போயிட்டு. ஸோ நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி, இங்கே தான் பார்க் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து லைன் இருக்குது, அது உள்ளே போயிட்டு இப்படி தான் வந்தோம். நம்ம கோயில் ஃப்ரண்ட்டில் போயிட்டு கோபுரத்தை பார்ப்போம் வாங்க. மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோயில் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து வராகி, என்ன சொல்கிறது, அது என்ன கோயில் இது? வராகியா? இதுதான் வராகி கோயில் மக்களே. இந்த வராகி கூட இல்லை, அந்த 10 அவதாரத்தில் பன்றி அவதாரம் இருப்பார்ல, என்னது வராகிங்கிறது அம்மன் சாமி தான். யோ, உங்களுக்கு தெரியல, அவ்வளோவா சொல்லாத. சரி மக்களே, நீங்களே அதோ இருக்காரு பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். அவரோட கோயில் தான் அது. திருப்பதி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க, இருக்கார் பாருங்க நடுவில். எனக்கு எக்ஸாக்டாக அவரோட பேர் தெரியல, அவர் தான். அண்டு குளம் பாருங்க மக்களே, ஆமாம், ரொம்ப க்ளீனான ஒரு குளம். குளிக்க விடுவாங்க காலையில். நாங்கள் 1 டைம் குளிச்சிருக்கோம். ஸோ அப்படியே பாருங்கள், என்ன க்ளீன், ஒரு இது பார்த்தீங்களா? அந்த சாமி பேர் தான் தெரியல, 10 அவதாரத்தில் ஒன்று, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே சாமி பார்த்துட்டு
அவரை வந்து பார்ப்பாங்க. எனக்கு நேம் தெரியல, மன்னிச்சிருங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் போவோம். வராக சுவாமி, அதான் வராகின்னு. வராகினா வராகி எல்லாம் ஒன்று தாண்டா. ஒன்றுலாம் இல்லைடா, ரெண்டும் ஒன்று தாண்டா. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டும் ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு கோபுரம் காட்டுறேன், தங்க கோபுரம். இங்கேருந்து எத்தனை கிளியராக இருக்கும். பாருங்க மக்களே, தங்க கோபுரம், மெயின் ஆள் இருக்கிற நம்ம சாமி இருக்கிற கோபுரம் வந்து அப்படியே கும்பிட்டுக்குங்க. தெப்பக்குளம்னா இதுதான். அடுத்தது மெயின் கோவிலுக்கு போவோம். இது வந்து மாடத்தெருன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சாமி ஊர்வலம் வரும், தேர் இருக்குது பாருங்க. மார்கழி டைமில் வந்தால் இன்னும் விசேஷம். ஆமாம், டெய்லி க்ளீன் பண்ணிட்டு ஒன்லி 3 ஹவர்ஸில் ஃப்ரீ தரிசனங்க. ஆமாம், ரொம்பவே காலியாக இருந்து எங்களுக்கு வந்து டைமிங்கே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மதியானம் 1:30 மணிக்கு தான். ஆனால் நாங்கள் கரெக்டாக 4 மணிக்கு சாமி பார்த்தோம், 4:30க்கு வெளியே வந்துட்டோம். மார்னிங், ஏர்லி மார்னிங். பாருங்க எவ்வளோ கூட்டம். கோவில் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ட்டு. என்ன மெயின்டெனன்ஸ் இல்லை. ஆமாம், திருப்பதினா மெயின்டெனன்ஸ் தான், அடிச்சிக்கவே முடியாது. கிட்ட போய் காட்டுறாங்க, ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது, கயிறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கும்பிட்டுக்கோங்க. ఎట్లా తర్వాత ఫోటో దిగడం కుదరదు, అదేదో ఇప్పుడే దిగితే అయిపోతుంది. జనం లేరు కదా, తర్వాత ఫుల్ పబ్లిక్ ఉంటారు, రానేరా సార్. இந்த தீபம் எரியுது இல்லைங்களா, கற்பூர தீபம். ஒரு சிலர் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும்போது இந்த சைடில் அதாவது சாமி தரிசனம் பார்க்க முடியல அப்படின்னும் போது இந்த தீபம் எரியுது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு கிட்ட அதில் வந்து ஒரு சில சமயம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா ஒரு சிலர் வந்து அங்கேயே தேங்காய் உடைச்சிட்டு அங்கேயே கும்பிட்டு அப்படியே ஏற்றிட்டு போயிடுவாங்க. போயிடுவாங்க. உள்ளே போக முடியலன்னா, நானும் போயிருக்கேன். உள்ளே போக முடியலண்ணா. இப்படி நேராக போனால் லட்டு வாங்குறது மக்களே. ஆ, 3/4 அளவு இல்லை. ஆஹா, ஷார்ட்ஸே அலோடு இல்லை. ஸோ மக்களே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து திருப்பதி வருவோம். ஆக்சுவலாக எப்போ கிளம்புனோன்னா வீட்டிலேருந்து 5:30 மணிக்கு கிளம்புனோம். இப்போ மணி 10:30 இங்கே 5 ஆகுது. காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் வீட்டில் இருப்போம். ஸோ அப்படியே உங்களுக்கு 2-3 ஷார்ட்ஸ் காட்டுறேன் போகும்போது. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய் சொல்லு மச்சான். See you மக்களே, பாய். மியூசிக் தான் போடுவேன்.
ஏய் ரமேஷ், என் பேக்கில் உட்காந்துங்கள பேக் பண்ணி வச்சிட்டல? ஆ ஏய் எங்கடா கீழே போட்டு வச்சிருப்போம். லட்டு இருக்குது அதில். பேட்டரி பஸ் மச்சான். ஆமாண்டா, ஆமாம். அவனை வழி விட்டு தராது. எப்படி விழுவான் பாரு வழி. பின்னாடி பைக் இப்படி வச்சுக்கிறானே அந்த கதவை டோரை திறந்து. நம்மளாம் கிழிக்காது அது. எது இங்கே பாரு சைடில் ரைட்டில். என்னடா ஓப்பன் க்ளோஸ் பண்ண மறந்துட்டானா அவன். ஸ்பீச்சில் அது அது ஏண்டா அதெல்லாம் பார்த்துலாம் ஓட்ட மாட்டான். ம் அவன் அதை பார்த்துலாம் ஓட்ட மாட்டான். அதான் சொல்கிறேன்.